மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. இன்றைய நேர்காணலில் நம்மோட ஊடகவியலாளர் அரண்சை மகிழன் அவர்கள் இணைத்திருக்கிறார். பேசலாம். 2 சீட்டு தானே வச்சுக்கோ, நீ அந்த சீட்டில் 2 பேர் உட்காருங்க, இந்த சீட்டில் 2 பேர் உட்காருங்க, நடுவில் நான் உட்காந்துக்கிறேன். ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி ஆகிடுச்சு. பார்ட்டியை விலைக்கு வாங்குறீங்க, எடப்பாடியும் சேர்த்து விலைக்கு வாங்கியிருந்தா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு எடப்பாடிக்கே பதவி இருப்பதா, எடப்பாடி கையிலே அதிகாரம் இருப்பதா அப்படிங்கிற சண்டை. வேலுமணிக்கு ஒரு இலை கிடைக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இலை கிடைக்கும். ரெட்டை இலையை 2ஆக பிளந்துட்டாங்க. சூனியை வச்சு எடப்பாடி பழனிசாமி கட்சியை மொத்தமாக அழிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே அதனுடைய எதிர்காலம் இல்லை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சாலுமே அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்காத ஒரு விஷயம். இப்போ தாவேக்கா அமைச்சரவையிலையும் பங்கு தரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு பங்கு கொடுக்குறதா? அவங்க பங்கு கொடுக்கலாம், ஆட்சி இருக்கிறதுனால பங்கு கொடுக்குறாங்க. இன்னொன்று, எதனால நம்ம பங்கு கொடுக்கறது இல்லைன்னா, காங்கிரஸ் இப்போ பெரியார் கொள்கை வழி தலைவர்னு சொல்கிறார். தமிழ்நாட்டில் தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் அதை ஒழிப்பது தான் தன்னுடைய நோக்கம்னு சொன்னால் காமராஜரின் பொருட்டு ஆட்சியை தற்காலிகமாக பெரியார் ஆதரித்தார். அப்புறம் அண்ணா ஆட்சிக்கு இந்த சொல்ல ஸ்வீப் பண்ணி அவங்களை வெளியே அனுப்பி வச்சுட்டார். அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டாக எலெக்ஷன் சமயத்தில் கூட்டணி வைப்பாங்களுடைய. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் ஆகட்டும், பாஜக ஆகட்டும், ஒன்றியத்தில் ஆளுகிற எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க மாநில உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்காது. இப்போ நீட்டை காங்கிரஸ்க்கு தான் கொண்டு வந்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் யார் பண்ணுறா? பிஜேபி பண்ணுது. காங்கிரஸ் கொண்டு வந்ததுனால கைவிட்டாங்களா? கைவிடலை. உலகமயமாக்கல் போன்ற கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிற வேலையை காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. பிஜேபி கைவிட்டுச்சா? கைவிடலை. அப்போ அவங்கள உள்ள அதிகாரம் கொடுத்து வைக்கும் பொழுது மாநிலத்தின் உரிமை சார்ந்த விஷயங்கள்லையும் கூட அவங்க குடைச்சல் கொடுப்பாங்க. கொள்கை ரீதியான பாலிசி நம்ம எடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால அவங்கள வெளியே வச்சுருந்தோம். ஆனால் கொள்கை ரீதியான முடிவெடுக்க வேண்டிய எந்த நிர்பந்தமும் இல்லாத விஜய்க்கு அல்லது தாவேக்காவுக்கு சரி 2 சீட்டு தானே நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் 2 அமைச்சரவை, நீங்கள் 2 அமைச்சரவை, சோஃபா அனுப்பின சிவி சண்முகத்துக்கு 2 அமைச்சரவை அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த விதமாக அது கொள்கையின் பார்ப்பட்டு உங்களுக்கு தடைகள் இருக்கலாம். விஜய்க்கு என்ன கொள்கையின் பார்ப்பட்டு தடைகள் இருக்குது? 2 சீட்டு தானே வச்சுக்கோ, நீ அந்த சீட்டில் 2 பேர் உட்காருங்க, இந்த சீட்டில் 2 பேர் உட்காருங்க, நடுவில் நான் உட்காந்துக்கிறேன். ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி ஆகிடுச்சு. என்ன காங்கிரஸ் இப்போ அமைச்சரவையில் சீட் வாங்கிட்டாங்க. இங்கேருந்து அங்கே போனதே அதுக்கு தான். சீட் வாங்கிட்டாங்க, சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் தமிழ்நாட்டில் நட சார்ந்த விஷயங்களை இப்போ எந்த சாதகமான முடிவும் காங்கிரஸ் எடுக்கும் அப்படின்னா நம்பலை. ராகுல் காந்தி சொல்கிறார் மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுவோன்ட்டு. தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி சார்ந்த தீர்மானம் கொண்டு வந்தால் காங்கிரஸ் ஆதரிச்சு நிற்குமாங்க? அப்படிலாம் நிற்க மாட்டாங்க. இடபிள்யூஎஸ் நம்ம ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க நிற்பாங்களா? அப்படிலாம் நிற்க மாட்டாங்க. அது ஒரு ப்ராசஸில் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும். அது ஓகே. என்னோட விஷயம் இவங்க கொள்கை இல்லை அப்படின்னாலுமே கொள்கை எதிரி அப்படிங்கிற கேட்டகரியில் பாஜகவை தாவேக்கா வச்சுருக்காங்க. இப்போது அருண்ராஜ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் மத்திய அரசோட இணக்கமாக இருந்து எல்லா திட்டங்களையும் நாங்கள் வாங்கிக்குவோம், ஆனால் அவங்க தான் எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இணக்கமாக இருக்கிறதுனா எதை மீன் பண்ணுறாங்க அவங்க? இணக்கமாக இருக்குன்னா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறது தான், வேற என்ன? அது பாஜக கொள்கை எதிரியாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஒன்றிய அரசோடு இந்திய செட்டப்புக்குள்ளே நம்ம அரசியல் சாசனப்படி ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தில் ஒன்றிய அரசை பகை சக்தியாக கருதி மாநில அரசு நடத்த முடியாது. மாநில அரசு இப்போ தாவேக்கா பாஜக கொள்கை எதிரியாக இருக்கலாம், தட்ஸ் ஃபைன். மாநில அரசு வெர்சஸ் ஒன்றிய அரசுன்னு நீங்கள் அந்த பொலிட்டிக்ஸை நடத்த முடியாது. அந்த வகையில் இணக்கமாக நடப்போம்னு ஓகே. ஆனால் இணக்கம்னா எதுவாக இருக்கக்கூடாதுன்னா, நீங்கள் இந்தியை ஒத்துக்கிட்டால் தான் நான் 2,500 ரூபா கொடுக்கணும்னு சொல்லும்போது இணக்கமாகி 2,500 கோடி ரூபா வாங்குறது இருக்குல்ல, அது அடிமைத்தனம். இணக்கமாக போகிறது கிடையாது. மாநில அரசுக்கு மாநில கொள்கைகளுக்கு விரோதமாக சில விஷயங்கள் இருக்குது, அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிற உரிமையோடு கூடிய இணக்கம் என்றால் சரி. ஆனால் இவங்க அப்படி நடந்து தெரியல. ஏன்னா ஏற்கனவே டெல்லியில் சிபிஐ கேஸ்லாம் இருக்குது. அப்போ சிபிஐ கேஸ் இருக்க வரைக்கும் ஒரு இணக்கம் இருந்துச்சுன்னா அது அவன் இப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா நம்ம அப்போ நம்ம எதிர்த்து பேசுவோம். பட் ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் we have to wait and see அவன் எப்படி முடிவெடுக்காங்க. நான் ஏற்கனவே திமுகவுக்கு பதிலிங்கிற போது பெரியார் கேட்டார், நீங்கள் எதோ திமுகவை பார்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னீங்களே, நாங்கள் திராவிடர் கழகம், நீங்கள் முன்னேற்ற கழகம், அப்போ எங்களை விட முன்னேற்றமாக என்ன கொள்கை வச்சுருக்கீங்கன்னு அவர் பேசினார். இப்போ நீங்கள் திமுகவோட வேகமான
திமுகவில் குறைபாடு இருக்குது, நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், நீ வந்திருக்கிற, நீ என்ன அர்த்தம் கழிக்கிறங்கிறது மக்கள் வந்து ஒரு ப்ராசஸில் தெரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும். சிபிஐ வழக்குன்னு சொல்கிறீங்க, இப்போ மறுபடியும் விஜய் மேலே சிபிஐ வழக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா குதிரை பேரம் நடக்கிறதா சட்டமன்றத்துக்குள்ளேயும் மக்கள் மன்றத்துக்குள்ளேயும் வெளிப்படையாக சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை காரணம் காட்டி சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்படுமா? பதிவு செய்வாங்க. பதிவு செஞ்சுட்டு அவரை வந்து ஆக்சுவலி ஒரு மாட்டுக்கு ஒரு மூக்கணாங்கறி போடுவாங்க. இவருக்கு வந்து டைட் பண்ணுறாங்க, இன்னொரு மூக்கணாங்கறின்ட்டு. அப்போ பிடிச்சி இருக்கிறவன் வந்து அதுக்கு ஏற்றால பயன்படுத்திடுவான். இவர் வந்து ஒரு ப்ராசஸில் அவருடைய துருப்புச்சீட்டாக மாறுவதற்கு இவரே இப்போ வந்து விசிக்கே வந்துருச்சு, சிபிஎம் வந்துருச்சு, அப்புறம் ஐயுஎம்எல் வந்துருச்சு. உங்களுக்கு போதுமான எண்ணிக்கை பெரும்பான்மை கிடைச்சிச்சு. அதாவது 2 சீட்டு இப்போ ஒரு பஃபர் அப்படிங்கிற மாதிரி திருச்சி கிழக்கில் நீங்கள் யாரையா நிப்பாட்ட போகிறீங்க, அல்லது ஒரு ப்ராசஸில் வேறு யாராவது உங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை இல்லாமல் ஒருவேளை ஆட்சி கவுந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த திமுக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம்க்கு நம்ம உண்மையாக இருக்கணுமோ, அவங்க ஏதாவது குடைச்சல் கொடுத்தா என்ன பண்ணுறது, நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுத்து அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, இவங்கள ஓடி போகக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக 2 பேரை அதிமுக 2ஆக பிளந்து லீமா மார்ட்டின் தானே, லீமா ரோஸா, அது ரோஸ் மார்ட்டின் வாட் எவர், லீமா ரோஸ் மார்ட்டின், அவங்கள வச்சு அவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க நாங்கள் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கோம்ட்டு. தாவேக்காவோட லீமா மார்ட்டின் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அவங்க ஒரே சைடில் 2 சைடில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களே, அதுவே எத்திக்கலாக தெரியல. அப்போ அதிமுகவை முறைகேடாக உடைச்சி அன்னைக்கு அதிமுக சார்பாக நீங்கள் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தின இவர் எடப்பாடி வந்து நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க சுற்றி இருக்கிற எடப்பாடி பேசி முடித்த உடனே அவர் நம்ம வேலுமணி எந்திரிச்சு பேசுகிறாரு. அது வந்து சாதாரண அரேஞ்ச்மெண்ட் இல்லை. அவர் பேசுவார், அப்புறம் நீங்கள் எந்திரிச்சு பேசுங்கன்னு சொல்லி அவரை பேச விடுறாங்க. கிட்டத்தட்ட இன்சல்ட் பண்ணுறது. உங்கள் கட்சியிலேருந்து ஆளை தூக்கியிருக்கேன் பாரு. இந்த படத்தில், இந்த பாஷா படத்துலாம் நினைக்கிறேன், பாஷா படத்தில் ரகுவரன் ரஜினிகாந்த் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பாரு, அதெல்லாம் அங்கே பாரு அப்படிம்பாரு, அதை மாதிரி ஒன்று பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்து ஹர்ட்டிங் அ சென்டிமெண்ட் ஆஃப் எ பார்ட்டி. அல்லது பார்ட்டி நீங்கள் மொத்தமாக ஒன்றே நீங்கள் பார்ட்டியை விலைக்கு வாங்குறீங்க, எடப்பாடியும் சேர்த்து விலைக்கு வாங்கியிருந்தால் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ குதிரை பேரமே வந்துருக்கு, அது மொத்தமாக வாங்கிட்டான். இப்போ குதிரை பேரம் குற்றச்சாட்டு வந்திருக்கு. நான் இப்பவும் சொல்கிற மாதிரி பாஜக நேர் வழியில் நடவடிக்கை எடுக்குன்னு நான் என்றைக்குமே நம்ப பண்ணேன். அப்படி கிடையாது. அவன் தன்னுடைய அரசியல் நோக்கத்துக்காக அதை பயன்படுத்துவான். இவரை வந்து முடிஞ்ச அளவு ஒரு வேளை டக்குன்னு இவரை டீத்ரோன் பண்ணுறதுக்கு, ஆட்சியை விட்டு கீழே இறக்குறது நமக்கு பாதகமாக இருக்கும்னு நினச்சாங்கன்னா இந்த வழக்கு அவங்களுடைய துருப்பிச்சிட்டு. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துல அதிமுக வந்து எந்த அளவு பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? ஏன்னா கட்சி வந்து 2ஆ பிளவுபட்டிருக்கு. ஆளுக்கு ஒரு கொறடாவை போட்டு பதவி நீக்கம் செய்யறாங்க. வேலுமணிக்கு ஒரு இலை கிடைக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இலை கிடைக்கும். 2 இலையை 2ஆ பிளந்துட்டாங்க. அது பிஜேபியினுடைய செயல் திட்டத்தில் இருந்தது தான். பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னு சொன்னால் இந்த கட்சிகள் வலிமையாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கல. ஒரு வலிமையான தலைமை வருவதும் பிடிக்காது. சர்வதேச அரங்கில், இதெல்லாம் சர்வதேசம்லாம் பேச வேண்டிய தேவையில்லை, ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு நாட்டில் ஸ்திரத்தன்மை கொண்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் ஸ்திரத்தன்மை இல்லாது ஒழிப்பது அப்படிங்கிறத அமெரிக்கா போன்ற நாடுகள் செய்து வந்திருக்கிறத பார்க்குறோம். பிஜேபி அப்படியான ஒரு கண்ணோட்டம் இந்திய அளவில் உண்டு. அப்போது தமிழ்நாட்டுடைய ஸ்திரத்தன்மைங்கிறது எப்படி? இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அந்த சண்டைகளே போயிட்டு இருக்குது. பெரிய ஏடிஎம்கே டிஎம்கே கொள்கை ரீதியான சண்டையாக பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து கொள்கை ரீதியாக சண்டையை போடலை அவர். அப்போ இந்த சண்டையில் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அந்த ஸ்டெபிலிட்டியை குலைச்சாதான் வர முடியும். அப்போ குலைக்கிறதுக்காக பிஜேபி போட்ட திட்டத்தில் இப்போது அந்த பழைய அந்த ஐ திங்க் சிவாஜி கதையில் உண்டு. சிவாஜி கதையில் வந்து சிவாஜி வந்து அப்சல் கான் தான் நினைக்கிறேன் பேருனால, சத்ரபதி சிவாஜி மகாராஜ். அவர் வந்து அணைச்சி கத்தி வச்சு குத்தி விட்டுறாரு. அந்த மாதிரியான வேலையை சிவாஜி, இந்த நம்ம ஊர் சிவாஜி மோடி வந்து போராட்டத்தில் செஞ்சிட்ருக்காரு. அதை மாதிரி இவங்களுக்கு செஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்க. சூனியத்தன்மை நம்பிக்கை இல்லை, பொதுவாக வழக்கில் சொல்கிறேன். சூனியம் வச்சு எடப்பாடி பழனிசாமி கட்சியை மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அப்போ அந்த வெற்றிடம் இருக்குல்ல, வெற்றிடத்தை காற்று நிரப்பும்னு சொல்கிறோம். ஆனால் அவர் நிரப்ப முடியாத அளவுக்கு நிரம்பி இருக்கிறது வெற்றிடத்தை பாஜக வலிந்து உருவாக்கி இருக்கிறது. சரி, அதில் சண்டை போட்டு கிடக்கிறாங்க, நம்ம 2 வாங்கி போடுவோம்னு சொல்லி 2 எம்எல்ஏ தானே, காசு இருக்காப்பா வாங்கி போடுங்கிற மாதிரி வாங்கி போட்டாங்க போல இருக்குது. விசாரணை நடக்கட்டும். ஏடிஎம்கே வந்து அதனுடைய எதிர்காலம் இல்லை. அது ஏதாவது ஒரு கட்சியில் 79 மெர்ஜர் நடந்த முயற்சி நடந்து சொல்லல. ஏடிஎம்கே டிஎம்கே 2 சேர்ந்து கலைஞர் கையில் கட்சி, எம்ஜிஆர் கையில் ஆட்சி அப்படின்னு ஒன்று இருந்ததில்ல.
அதை மாதிரி ஒரு வேளை மெர்ஜர் அதிமுக திமுகவோட இணைந்து விடுவது நல்லது. ஓகே, அந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருந்ததா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மகனும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அது பிடிக்காததுனால தான் அதிமுகவே 2ஆ பிளவுபட்டது அப்படின்னு சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால கூட இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பேச்சுவார்த்தை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. எதனால? திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த மெர்ஜருக்காகலாம் அப்படி எதுவும் நடந்ததா கேள்விப்படலை. இப்போ வந்து திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்தது. அதாவது பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுகிறது. வி டோன்ட் ஹாவ் எனி எவிடன்ஸ், ரைட்? ஆனால் சி.வி. சண்முகம் வந்து சொல்கிறாரு. சி.வி. சண்முகம் என்ன சொல்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி வந்து நானே சிஎம்மாக இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை சி.வி. சண்முகத்தை சிஎம்மாக இருக்குன்னு தான் சிஎம் சண்முகம் ஒத்துப்பார். அவ்வளோதான் அதில் டீலில் இருக்கிற பிரச்சனையே. அவருக்கு வந்து டிஎம்கே கூட சேரலாமா? நாங்கள் வந்து திமுக ஜென்ம விரோதியாக கருதணும், எங்கள் கொள்கை. ஏடிஎம்கேக்கு கொள்கை இருக்குங்கிறதே முதல்ல போட நம்பிக்கை. அப்படிலாம் எந்த நீங்கள் தேடி பார்த்தாலும் அவங்க கொள்கை ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு வந்து எடப்பாடிக்கே பதவி இருப்பதா, எடப்பாடி கையிலே அதிகாரம் இருப்பதா அப்படிங்கிற சண்டை. ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்றும் இல்லை. இதை வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு தாவேகாவுக்கு தீய சக்தி அப்படின்னு சொன்ன திமுகவோட கூட்டணி வைத்திருந்த சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் இது வேணும். மற்றும் பலர்லேருந்து ஏடிஎம்கே அதிலிருந்து ஜெயிச்ச அவங்களோட சீட்டு வேணும். அப்போ உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆகிற மாதிரி தான். ஏடிஎம்கே மட்டும் ஏன், டிஎம்கே மட்டும் ஏன் யோக்கியமாக நடந்துக்கல, ஏடிஎம்கே மட்டும் ஏன் யோக்கியமாக நடந்துக்கல அப்படின்னு தனியாக டிஎம்கேட்ட நம்ம கேட்கலாம். அதை கேட்குற யோக்கியதை தாவேகாவுக்கும் இல்லை, சி.வி. சண்முகத்துக்கு கண்டிப்பாக இல்லை. ஓகே, இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலுமே தாவேகா அப்படிங்கிற கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுல பல ஸ்டீரியோடைப்கள் வந்து உடைக்கப்பட்டதா சொல்லப்படுது. நம்ம வந்து மண்டல வாரியான வாக்குகள், குடும்பமே எனக்கு இந்த மாதிரி வாக்கு தான் போடும் அப்படிங்கிறது, சாதி வாக்குகள், இவங்க தான் எம்எல்ஏ ஆகணும் அப்படி இருக்கிற அந்த கேட்டகரி, அந்த ப்ராம்ப்ட் அது வந்து ஃபுல்லாவே ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதெல்லாம் டுபாக்கு ஒரு என்ன ஆய்வு, எந்த ஒரு ஆய்வு பண்ணாங்க? 35% வாங்கியிருக்காங்களா? இப்போ தமிழ்நாடு 35%. இப்போ வந்து இப்படி சொல்லுகிற நபர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இனிமேல் சாதி பார்க்க தேவையில்லை, சாதி பார்க்கறதுலாம் முடிஞ்சுன்னு சொல்ல வராங்களா? அப்படி இல்லை. 35% பேர் போட்டுருக்குறாங்க. விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டதால் சாதி பார்க்காம எல்லா சாதியிலும் ஓட்டு போட்டாங்கல்ல, அதனால தமிழ்நாடு ஜாதி பார்க்கறத விட்டான்னு சொல்ல போகிறாங்களா? அப்படி இல்லை. விஜயகாந்துக்கு பரவாயில்ல எல்லா சாதியும் ஓட்டு போட்டுச்சு. சாதாரண உழைக்கிறவங்க எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, எம்ஜிஆருக்கு எல்லா ஜாதிக்காரும் ஓட்டு போட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய டெமோகிராஃபியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? அப்படி கிடையாது. இது ஒரு நடிகர், அவர் பின்னால் இருக்கிற கவர்ச்சி, இந்த சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆண்டிருக்கு, அதன் பலனை அனுபவிச்சிருக்கும். ஒரு கணிசமான மிடில் கிளாஸ் உருவாகிருக்கு, அர்பனைசேஷன் நடந்திருக்கு, நகரமயமாக்கல் நடந்திருக்குது. இதன் விளைவாக ஒரு 70% பேர் அதில் பலன் பெற்றிருப்பாங்க, படித்து பட்டதாரியாக நடந்திருக்கும். இந்த சிஸ்டம் நேரடியாக பலனளிக்காத மக்கள் ஒரு 30%, 20% இருப்பாங்கள்ல, அவர்களை இவர்கள் தொடர்ந்து துருப்பிச்சிட்டாக பயன்படுத்துகிறாங்க. அவங்களையும் போய் ரீச் பண்ணுங்கிறது கரெக்ட். ஆனால் அப்படி ரீச் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அதை பண்ணுறோம். உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட சரியான திட்டம் இல்லை, நாங்கள் மிச்சம் இருக்க 30 பேர்ட்டையும் போய் சேர்ப்போம் அப்படிலாம் ஒரு திட்டமும் இல்லை. இந்த 30% வரையும் துருப்பு சீட்டாக இப்போ வந்து திமுக ஒரு மாடல் வச்சுது, அல்லது திராவிட இயக்கங்கள் ஒன்று வச்சுது. நமக்கு படிக்க உரிமை தர மாட்டேங்காங்க, நம்ம எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. உரிமைகளுக்கு போராடி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஸ்ட்ரகிள் வழியாக தான் திமுகங்கிற கட்சியோ திராவிட இயக்கங்கள் அரியணைக்கு வந்தது. அப்படி எந்த லெகசியுமே அவங்களுக்கு இல்லை. சாதாரண மக்களுக்கு இப்போ அன்னைக்கு ஒருத்தர் இங்கே ஆஃபீஸ்க்கே ஒருத்தர் வந்திருந்தார். யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன். எதுக்குப்பா ஓட்டு போட்டேன்? மாற்றம் வேணும். ஏன் மாற்றம் வேணும்? எங்கள் கடையில் பிளாஸ்டிக் கவர் விற்கிறோம், பிளாஸ்டிக் கவர் விற்க மாட்டேங்காங்க, லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னாரு. ஓகே, லஞ்சம் கேட்டார். ஸோ பிளாஸ்டிக் கவர் விற்கிறதுக்காக நீ வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட, அதான் மாற்றம். இவன் பிளாஸ்டிக் கவர் விற்கிறீங்களா? விற்கிறோம். சரி, ஓகே. இப்போ உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டார்ல, அந்த அதிகாரியை பற்றி என்ன பிளான் பண்ணீங்க? விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார். இவன் அந்த அதிகாரியை பற்றி, சார் என்ன பிளாஸ்டிக் கவர் விற்க மாட்டேங்கிறான், இந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுங்க, லஞ்சம் கேட்குறாரு, பிளாஸ்டிக் கவர் விற்கிறதுக்கு லஞ்சம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கடிதம் போடுவாரா? இல்லை, போட மாட்டார். ஏன் போட மாட்டார்? நாங்களும் மாட்டிப்போம். இந்த டைனமிக்ஸ் இருக்குல்ல, சமூகத்தில் ஒன்று மாறணும்னு சொன்னால் நீயும் சேர்ந்து அதுக்கான ஃபைட் பண்ணணும். அப்படி தான் மாறணும். இந்த க்ரௌடு வந்து ஒரு ஷார்ட்கட்டில் விஜய்க்கு சர்வதேச அரசியல் தெரியும், உள்ளூர் அரசியல் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும், இப்படி நம்புகிறாங்க. அன்னை டிஃபனில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அந்த டிஃபனில் இருக்க சாப்பாடை தட்டில் போடாமல் டிஃபனை வச்சே நோண்டி தின்றுருக்காருன்னு நம்புகிற கூட்டத்தை என்ன சொல்லுவீங்க? நம்மளும் டிஃபனில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால்
தட்டில் தட்டி தான் சாப்பிடுவோம். அவ்வளோ எளிமையாக இருக்க ஒரு தட்டையை எடுத்துட்டு வந்து வேண்டியது தானே. அது ஏஐயா ஒரிஜினல் பிக்கான்னு கூட அது ஏஐ தான். கிளாரிஃபை பண்ண தெரியல. அந்த நிலைமை தெரியல. இது நல்லா ஹையாக சூப்பராக இருக்குல்ல. ரெசல்யூஷன் ஹையா இருக்கு. அப்போ உண்மையாக தான் இருக்கும். ரெசல்யூஷன் மட்டும் இல்லை, அந்த கற்பனை வந்து தங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. கிளர்ச்சி அடையுதுன்னா ஒரு பொய்யா இருந்தாலும் அதில் கிளர்ச்சி அடைகிற வடிவல் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே கிச்சு கிச்சு முடுவார்ல, அந்த மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிற ஒரு கூட்டத்திட்ட மாற்றத்துக்காக வாக்களித்தார்கள். சாதி பார்க்காமல் வாக்களித்தார்கள். இப்போ தாவேகா கட்சிக்கு வாக்களித்த இந்த தொண்டர்கள் இவங்க மத்தியிலிருந்து எந்த ஆணவ கொலைகளும் வராது, சாதி ரீதியான வன்கொடுமைகள் வராது, எல்லா பேரியரும் கடந்துடுச்சு. அந்த 35% வேறு சாதியெல்லாம் கடந்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியாட்ட சண்டை போட்டு நம்ம எல்லாருமே கூட சண்டை போட்டு அவங்கள தனி நாடாக கொடுத்தோம். சாதியற்ற ஒரு நாடு உருவாங்கல்ல. இன்றைக்கி திராவிட கழக கொள்கைகளை பின்பற்றி, கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பின்பற்றி இன்னும் தென் மாவட்டங்களில், மதுரை பக்கத்தில் சில ஊர்களில் கிராமமே கம்யூனிஸ்ட் கிராமமாக இருக்கிறது இருக்குது. தென்காசி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து முழுக்க முழுக்க திராவிட கழகத்துக்காரங்க. அந்த ஊரில் சாதியே கிடையாது, சாதி பார்க்கறது இல்லை, எல்லா சாதியும் இருக்கிறாங்க. இப்போ எந்த சாதியும் நீ கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சாதி கலந்துட்டாங்க. எவ்ரிபடி, யார்கிட்டையும் சாதிங்கிற அடையாளமே இல்லை. இப்போ அதை வச்சுக்கிட்டு தமிழ்நாடே மாறின்னு சொல்ல போகிறோமா? இன்னொன்று பட்டியல் சாதியினரை இவங்க கணிசமாக நிப்பாட்டேன், அது ஒரு பொய், ஃபேக் நரேஷன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவன் இப்போ ரிப்போர்ட்ரு ஒரு பொய்யான ஃபேக் நரேஷனை மெயின் ஸ்ட்ரீம் வழியாக கொண்டு வந்து அதை எவ்வளோ பேர் நம்பியிருப்பான். நீங்கள் வந்து போய் வந்து வேகமாக பரவிடும். அமித்ஷா வந்து ஒரு முறை தன்னுடைய ஐடி விங் வாரியர்ஸ் மத்தியில் பேசும் பொழுது, பொய் வேகமாக பரவும் என்பதற்காக நீங்கள் பொய்யை பரப்பக்கூடாது. நான் சொல்வது புரிகிறதா? பொய் வேகமாக பரவும் என்பதற்காக நீங்கள் பொய்களை பரப்பக்கூடாது. நாம் உண்மையை மட்டும்தான் பரப்ப வேண்டும். ஆனால் உண்மை மெதுவாக போகும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? பொய் வேகமாக பரவும் அப்படின்னு முடித்தார். அதுக்கு அர்த்தம் வந்து பொய்யை வேகமாக பரப்புங்க, ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அந்த மாடல் இங்கேயும் நடக்குது. விஜய் வந்து சாதிக்கு எதிராக அவர் வந்து நீக்கிட்டாரு, மத வேறுபாடுகளை கடந்துட்டாரு அப்படின்னா சிடி நிர்மல்குமார் அங்கே நிப்பாட்டிருக்க மாட்டார். திருப்பூர் வாரத்தில் வாயை திறக்காமல் சிடி நிர்மல்குமாருங்கிற ஆர்எஸ்எஸ் பேர் வழி அங்கே ஒன்று நிப்பாட்டிருக்க மாட்டார். மயிலாப்பூரில் கரெக்டாக வெங்கட்ராமனை நிப்பாட்டிருக்க மாட்டார். அப்போ வந்து சாதி கடந்துட்டாரு நம்புறவங்க இருக்காங்கல்ல, அது வந்து வடிவேல் மாதிரி தங்களுக்கு தானே கிச்சு கிச்சு முடிக்கிறாங்க. அவங்க சிரிக்கட்டும், அவங்க சந்தோஷத்தில் நம்ம வந்து குறிக்கிட வேண்டாம். இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக நினைவு வருது வந்து ரஜினிகாந்த் இந்த செந்தில் வச்சு ஒரு கட்சி தொடங்குவார் அருணாச்சலம் படத்தில். நிறைய காசு இருக்கும், எப்படியாவது தோத்துடணும் அப்படின்னு சொல்லி கட்சி தொடங்குவார். கடைசியில் செந்தில் ஜெயிச்சிடுவார். அந்த கதையை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. நடந்துருச்சு, அவன் ஆட்சிக்கு வந்தாச்சு. சட்டப்படி என்ன சொல்லுது? சட்டப்படி நிறுவப்பட்ட அந்த அரசியல் சாசனத்தின்படி ஒரு கணிசமான வாக்குகள் பெற்று சீட்டு பெற்று அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் தான் நமக்கு முதலமைச்சர்னு சொல்லுது. ஸோ சட்டப்படி அவர் நமக்கு முதலமைச்சர். நீங்கள் மனசார ஏற்றுக்கணுன்ட்டு எந்த கட்டாயமும் எவனும் படுத்த முடியாது. சட்டப்படி முதலமைச்சர். இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி ஜாதி இந்த இதெல்லாம் பார்க்கல அப்படின்னாலுமே குடும்ப ஆட்சி அந்த பரம்பரையா வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இவர் வந்து உடைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வையுமே இருக்கு. ஐயோ, நான் எப்படி சொல்றது தெரியல. அதாவது ஒரு படத்துல ஜோக்கை வந்து எனக்கு எல்லாமே ஜோக்காக தான் நினைவு வருது. கவுண்டம் பண்ணி தான் உங்கள் அப்பன்ட்ட போய் சொல்லுன்னு சொல்கிறார். அது மாதிரி அதை லீமா மார்ட்டின் அவங்க குடும்பத்திட்ட போய் சொல்லுது, என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. குடும்ப அரசியல் என்ன குடும்ப அரசியல்? ஃபஸ்ட்டு இந்தியாவில் குடும்பங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தது, மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சரியா? மன்னர்கள் எல்லாருமே குடும்பமாக இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் நீங்கள் எடுக்க முடியாது. இவங்க குடும்ப ஆட்சின்னு சொல்கிறாங்களே. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜானகி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா. இது குடும்ப ஆட்சி இல்லைன்னு எவனாவது ஆய்வு பண்ணிட்டு பேச சொல்லுங்கள். இது குடும்ப ஆட்சி இல்லையா? அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. எம்ஜிஆர் ஆட்சி செய்தார், அதுக்கு பிறகு ஜானகி அம்மையார் முதலமைச்சராக இருந்தார். எம்ஜிஆருக்கு ஜானகி என்ன ரிலேஷன்? அது குடும்ப ஆட்சி இல்லையா? எங்கேயாவது பேசினாங்க அவனுங்க? எம்ஜிஆர் உங்களுக்கு புரட்சியாளர், எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு புரட்சி தலைவர். அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த அம்மா வந்து கட்சியில் சேர்ந்த உறுப்பினர் இருந்தால் மட்டும் ஆட்சிக்கு வரல. சம்திங் அது வந்து ப்ரைவேட் விஷயம். ஆனால் அது குடும்ப ஆட்சியில் என்ன சொல்லாதீங்க. அப்புறம் இந்த பக்கம் கலைஞர் இருந்தார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் இருந்தார், அதுக்கப்புறம் உதயநிதி வந்துட்டார். அதனால் அது குடும்ப ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் லோக்கலில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இல்லாமல் குடும்பங்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் விமர்சனங்கள் அளவில் ஏன் ஒரே அந்த கட்சிக்குள்ளே இவங்களே இருக்கிறாங்க, இவங்களுக்கு கீழே வேற ஒருத்தங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளர்ச்சி கட்சிக்குள்ளே வந்துச்சுன்னா அது நியாயமானது, அந்த கட்சி பரிசீலிக்கணும். ஆனால் அவங்க குடும்ப ஆட்சி சொல்கிறாங்கல்ல. இந்தியாவில் அதானி குடும்பம் ஆட்சி செய்கிறது, அம்பானி குடும்பம் ஆட்சி செய்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு குடும்ப ஆட்சியே படலை. நீ பேசணுன்னா
பொலிட்டிக்கலாக தான் பேசணும், ஒரு குறிப்பிட்ட செக்டார் தான் ஆள்றாங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் சேர்த்து பேசும்போது இதையும் பேசலாம். உலகத்திலே மிகப்பெரிய தீங்கு கருணாநிதி குடும்பம் ஆட்சி செய்வது தான் அப்படின்னு பேசுறது வந்து அதுக்கு ஒரு தீய உள்நோக்கம் இருக்குது. அமித்ஷா வந்து சொல்கிறார் குடும்ப ஆட்சி நடக்குது, உன் மவனை எதுக்கு அங்கே கிரிக்கெட் வாரியத்தில் போய் அங்கே கொண்டு வச்சிருக்கிறேன், அவனுக்கு என்ன தெரியும், இங்கிலீஷும் தெரியாது தாலியும் தெரியாது, அந்த ஆள் எதுக்கு அங்கே வச்சிருக்கிற, அது குடும்ப அரசியல் கிடையாதா? அமித்ஷா மகனுக்கு பிசிசிஐயில் எந்த பொசிஷன் எந்த வச்சு கிடச்சிது, அமித்ஷா மகங்கிறதுனால தானே. அப்போ அவங்க கட்சியிலேயே அவ்வளோ இது இருக்குது. இப்போ வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுருந்தாங்க, மிதுன்லாம் அவங்களோட ஒரு அதிகாரம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்கல்ல. பிஜேபி அவங்களோட கூட்டணி வைக்கலையா? தாவேகா மார்ட்டின் குடும்பத்தோட கூட்டணி வச்சிருக்குது, மார்ட்டின் குடும்பம் தான் ஆட்சி செய்கிறது. அப்போ அந்த குடும்பத்திலேருந்து இன்னொரு குடும்பத்துக்கு, மார்ட்டின் குடும்பம் அவன் ஃபேமிலி அங்கே பிஜேபிக்கு காசு கொடுத்துருக்குது, டிஎம்சிக்கு காசு, இங்கே திமுக காசு கொடுத்துருக்குது. அவங்கள பொறுத்தளவுக்கு அரசியல் கட்சியில் அவங்க என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம எல்லா கட்சிக்கும் டொனேட் பண்ணுறோம், நம்ம டொனேட் பண்ணி மற்ற கட்சிகள் வளர்கிறாங்க, நம்ம ஏன் அந்தமாதிரி டொனேட் பண்ணோம், நம்மளே ஒரு கட்சியை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி அவர்கள் இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு வாங்கியிருக்கிற கட்சி ஆட்சி இது. அவங்களுக்கு நம்ம மக்கள் விலை போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். அவங்க நமக்கு எவ்வளோ விலை கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ விலை பேசியிருக்காங்க. ரொம்ப மீடியாவில் லீமா மார்ட்டின் வந்து அந்த அம்மா ஸ்விஃப்ட் கார் கொடுத்துச்சு, அந்த அம்மா வாக்காளர்கள் இவ்வளோ தொகை கொடுத்துன்னு பேசுனா, அதை குறித்துலாம் அவங்களுக்கு வெக்கமே வர மாட்டேங்குது. ஏதோ பணம் புரளுது, அது புரளுது. இது வந்து ஒரு அறம் இருக்குல்ல, அறம் வந்து பக்க சார்பாக ஒரு பக்கம் மட்டும் பேசுவேன், அடுத்த பக்கத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எனக்கு இது வசதியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த டயலாக், இது வந்து ரொம்ப நீண்ட காலம் பொய்யா பேசப்படுறது. லல்லு பிரசாத் ஆட்சி குடும்ப ஆட்சி, காட்டாட்சி. அது ஏன் சொல்லிட்டாங்கன்னா, லல்லு பிரசாத் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்துக்கிட்டு இருந்தார், ஆர்எஸ்எஸ் ஷாக்காக்கள் நடக்காமல் பார்த்துட்டு இருந்தார். அதனால் அவர் வந்து மாட்டுத்தீவன ஊழல்னு சொன்னார். அந்த மாட்டுத்தீவன ஊழல் புகாரில் இருக்கிற பாப்பா வந்து எங்கேயுமே யாருக்கும் தெரியாது, லல்லு மட்டும்தான் திருடன், ஏன்னா அவர் நான் பிராமின். இதுக்கு ஒரு நீண்ட போல தனியாக கூட பேசலாம். இவங்க சொல்கிற குடும்ப ஆட்சிலாம், ஆமாம் குடும்ப ஆட்சி என்ன பண்ண உனக்கு, அவ்வளோதான் கேள்வி இருக்குது. ஓகே சார், நிறைய தகவல்களை பயன்படுத்திங்க, ரொம்ப நன்றி.